இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வரலாறு குப்தர்களை பற்றிய முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கின்றது? முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி சாதனைகளை குறிக்கின்றது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டில் எத்தனை வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன? 33. மகாராஜா என குறிப்பிடப்படுபவர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். குப்த பேரரசின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். இதில் இன்னொரு கேள்வி இருக்கு. குப்த பேரரசின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. குப்த பேரரசின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், குப்த பேரரசின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தீவிரமாக பின்பற்றிய மதம் எது? வைணவம். சமுத்திரகுப்தர் தீவிரமாக ஆதரித்த வசுபந்த் எந்த மத அறிஞர்? புத்தம். பாகியான் எந்த குப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தில் பழமரங்கள் வளர்ப்பது பற்றி விரிவான அறிவுரைகளை தந்தவர் யார்? வராகமிகிரர். குப்தர்களின் அரச கருவூலத்தின் வருவாய்களை பற்றி கூறும் நூல் எது? நிதிசாரம். குப்தர் கால நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் யாருடையது? சமுத்திரகுப்தர். எந்த குப்த ஆட்சி காலத்தில் பேரரசு விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தில் கீழ்கண்ட எந்த நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த 2 அணைகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? நாரத ஸ்மிருதி. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் அமைப்பு இருந்ததை பற்றி குறிப்பிடும் அறிஞர் யார்? அமரசிம்ஹர். கவி ராஜா என்ற பட்டம் பெற்றவர்? சமுத்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? குமாரகுப்தர். நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி எது? கிளிப்தா. சக்கராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார்? குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் என்ன? பொது ஆண்டு 375 முதல் 415 வரை. குப்த பேரரசின் கடைசி பேரரசர் கந்தகுப்தர். விளைச்சலில் அரசன் பெறும் 1/6 வரி எது? பாகா. குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட சமத் ஸ்தூபி உள்ள இடம் உத்தரப்பிரதேசம். தனது சகோதரரான ராமகுப்தருடன் வாரிசுரிமை போராடி ஆட்சிக்கு வந்தவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இதை நம்ம இன்னொரு கேள்வியாட்டும் கேட்கலாம். இரண்டாம் சந்திரகுப்தரின் சகோதரர் யார்? ராமகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் சகோதரர் பெயர் ராமகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் கந்தகுப்தர். குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட ரத்னகிரி ஸ்தூபி உள்ள இடம் ஒடிசா. சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாசர். விக்ரமாதித்தன் என அழைக்கப்படுபவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு கீழ்கண்ட எந்த குழு குறித்து கூறுகின்றது? சபாபட்சி. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி எது? ஹிரண்யா. மகா அஸ்வபதி என்பவர் யார்? குதிரைப்படை தலைவர். சஹாரி என்ற பெயர் பெற்ற குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசில் தேசம் அல்லது புக்தியை நிர்வகித்தவர்கள் யார்? உபாரிகா. தாமோதர்பூர் செப்பேட்டில் குறிப்பிடப்பட்ட மகாராஜா பட்டங்கள் மொத்தம் எத்தனை? 3.
குப்த அரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன? விஷபதி. தேவகுப்தன் என்ற பெயர் பெற்ற அரசன் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தில் க்ஷேத்ரா என்பது எந்த நிலவகையை குறிக்கின்றது? பயிரிடக்கூடிய நிலம். குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட சுங்க நுழைவு வரி எது? சுல்கா. எந்த ஆண்டு பக்தியார் கில்ஜி படைகளால் நாலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்டது? பொது ஆண்டு 1200. ஆப்ஷன் ஏ. நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள் உள்ள அவை இரண்டாம் சந்திரகுப்தரின் அவை. குப்தர் காலத்தில் கிலா என்பது எந்த வகை நிலத்தினை குறிக்கின்றது? தரிசு நிலம். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்தோங்கிய தொழில் எது? சுரங்கத் தொழில். சூரிய சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆரியபட்டர். கீழ்கண்டவர்களுள் மருத்துவர் யார்? தன்வந்திரி. குப்தர் காலத்தில் வாஸ்தி என்பது எந்த வகை நில வகையினை குறிக்கின்றது? குடியிருக்க உகந்த நிலம். வாஸ்தி. குப்தர் காலத்தில் பீகாரில் அதிகமாக தோண்டி எடுக்கப்பட்ட படிவு பொருள் எது? இரும்பு. பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? வராக மிகிரர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தில் கபட சகாரா என்பது எந்த வகை நில வகையினை குறிக்கின்றது? மேய்ச்சல் நிலம். ஹஸ்த ஆயுர்வேதா என்ற விலங்குகள் பற்றிய மருத்துவ நூலின் ஆசிரியர் யார்? பாலகாப்யா. அவ்வளோதான்.